Hi everyone, welcome back to Agila Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல வந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஓரியோ பனியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓரியோ பிஸ்கட் ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன். டார்க் சாக்லேட் இல்லனா ஏதாவது சாக்லேட் காம்பவுண்ட் இருந்தாலும் ஓகே. பால் தேவைக்கேற்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணனும். அதுக்கு ஃபுல்லா சாக்லேட்டையும் நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுவோம் இல்லையா, சின்ன துண்டுகளாக இருக்கிற 10 பீஸில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லா கொதிக்கிற பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வந்து சாக்லேட் மெல்ட் ஆகும். இதை மைக்ரோவேவ் அவனில் ஒரு 30 செகண்ட் வச்சாலே அது நல்லா மெல்ட் ஆகிடும். அப்படி நம்மக்கிட்ட அவன் இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நீங்கள் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால சுகர் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகரை ஆட் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். இதை நம்ம ஒரு சின்ன உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு இது கொஞ்சம் திக்காகணுங்க. அடுத்ததாக நம்ம பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் உடச்சி போட்டு நான் இப்போ பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக நம்ம நல்லா அரைச்சிட்டோம். ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு வந்து அரை கப்பு பால் வந்து கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து மிக்சியில் இன்னும் ஒரு பேஸ்ட்டாக வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பதம் நம்மளுக்கு தோசை மாவு பதமாக இருக்கணும். உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டதுன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் பிஸ்கெட்டு, பால், சாக்லேட் இதை மட்டும் வச்சு பண்ணுற ஒரு ஈஸியான ரெசிபி தான் அது. இது குழந்தைங்களே பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. குழி பணியார கல்லை வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது செய்யும் போது நம்மளோட அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இது மெதுவாக தாங்க வேகணும். கேக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பேக் பண்ணுவோம் அது மாதிரி தான் வந்து பேக் பண்ணணும். நம்ம பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா இது நல்லா பொங்கி வரும். அதனால் நம்ம ஆல்ரெடி சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி இதுக்கு நடுவில் வைக்கணும். எல்லாத்துலேயும் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டை மட்டும் மூடுற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டரியே இருக்கு இல்லையா, அது மேலே வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றிடாதீங்க. அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நம்மளோட பணியாரம். ஸோ கொஞ்சமாக இது 3/4 அளவுக்கு தான் வரணும். வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நான் வந்து 3/4 அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 7 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணுவோம். 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் எல்லா பணியாரத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பத்திரமா திருப்பி போடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து குக் பண்ணால் போதும். அகெயின் நான் ஒரு மூடி போட்டு இதை வந்து குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஓரியோ பிஸ்கெட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நம்ம சூடாக சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற சாக்லேட்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு வரும். சூப்பராக இருக்கும். இந்த பணியாரத்தை நான் எடுத்து நல்லா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இதை கட் பண்ணி பார்க்கலாம். நான் மேலே கொஞ்சம் வந்து சாக்லேட் சிரப் போட்டிருக்கேன். கொஞ்சமாக டாப்பிங்ஸ் கோல்டன் பால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிங்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தாலே பசங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இன்னும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்னா கூட ஓகே, அதை எடுத்துக்கோங்க. இந்த பணியாரம் நல்லா சூடாக இருக்கணும். அந்த சூடான பணியாரத்தை ஐஸ்கிரீம் மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா சாக்லேட் சிரப்பை வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சூடான இந்த பணியாரத்தை வந்து ஜில்லுன்னு ஐஸ்கிரீமோடு சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற அந்த மெல்ட் ஆகிட்டு வர சாக்லேட்லாம் சூடாக இருக்கும். இதை வந்து நம்ம சிஸ்லிங் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த லாவா கேக் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஓரியோ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.